ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மக்கானா வச்சு நான் அருமையான ஒரு லட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது கூட. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அந்த மக்கானா இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பொருளுங்களே வச்சு செஞ்சிடலாம், ஈஸியாக செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். அந்த நெய் கொஞ்சம் சூடானதும் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு கப் அளவுக்கு நான் இந்த தாமிர விதை மக்கானா போட்டு இந்த நெய்யில் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, கருப்பாயிடக்கூடாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் அது மொறுன்னு ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சவுத் இண்டியன்ஸ் பார்த்திங்கனாக்கா இதை ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நார்த்தில் இதை நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது பார்த்திங்கனாக்கா அங்கே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதை நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. பாயசத்துக்கு போடுவாங்க, அவங்க செய்கிற அந்த குழந்தைங்களுக்கு போடுவாங்க, எல்லாத்துக்கும் இதை சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம இதை நல்லா கொஞ்சம் வறுத்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் போட்ட அந்த ஒரு ஸ்பூன் நெய்யும் இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது ஃப்ரை ஆகும், இல்லைன்னா தெரிஞ்சிடும். கொஞ்சம் அமுக்கி பார்த்தாக்கா அது நல்லா கொஞ்சம் ஒடிராப்பில் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு ஓகே. இன்னும் கொஞ்சம் மெதுவாக இருக்குது. இது ஆறுனாலும் உடஞ்சிடும். கொஞ்சம் சூடில் கொஞ்சம் அப்படியே தாப்பில் இருக்கும். கொஞ்சம் ஆறுச்சுனாக்கா நல்லாவே பவுடர் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கினாக்க கொஞ்சம் இப்படி உடஞ்சிக்க, ரொம்ப நைஸாக்க வேண்டாம். இப்படி 1-2 உடச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் போட்டு உடச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம், போதும். கொஞ்சம் ரொம்ப இதாகக்கூடாது, ஜஸ்ட்டு கொஞ்சம் சூடானாலே போதும். எல்லாம் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு ஃபியூ செகண்ட், அவ்வளோதான். அந்த ஸ்மெல் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பொரிக்கடலை போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் நெய் விட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுத்துட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கடலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் எந்த இதில் அந்த தாமிர விதை எடுத்தனோ அதே அளவுக்கு நான் கேப்பை மாவு எடுத்து இதையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தீராப்பில் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் இந்த தவா சூட்டுலேயே அது லைட்டாக சூடாகி வந்தால் போதும். அந்த கேப்பை ஸ்மெல் எடுக்கும். அந்த டைமில் இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மக்கானா, அதாவது அந்த தாமிர விதையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அதை 1-2 பவுடர் ஆக்கிக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மக்கானா தாமிர விதையை நான் மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துடுறேன். ஒரு பவுலில் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வறுத்து வச்சு பொரிக்கடலையை சேர்த்துக்கிடுறேன். அதோடு இந்த வறுத்து வச்ச கேவரு மாவையும் சேர்த்துடுறேன். இதோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வெடித்து வர அளவுக்கு நான் இதை வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வெடிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எந்த
கப்பில் இதெல்லாம் மாவு அந்த மக்கானெல்லாம் அளந்துடணும். அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து லைட்டாக ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு கம்பி பதம் வந்துச்சுனாலே போதும் நம்மளுக்கு. இன்னும் ஏலக்காயும் ஒரு 2 ஸ்பூன் சுகரும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுன்னு அத்தை இதில் சேர்த்துடலாம். எனக்கு ஏலக்காய் வந்து தனியாக போட்டு அரைச்சோம்னாக்கா அது அறுப்படாது. அந்த தோலை நீக்கிட்டு வெறும் அந்த விதையை மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துருந்தேன். அத்தையும் இதோட போட்டு கரைச்சி ஜஸ்ட் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டு வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் கொடுக்கறதுக்கு, பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மக்கானா சோளம் தாமிர விதை வந்து நல்லது, எலும்புங்களுக்கு முட்டிக்கெல்லாம் நல்லது. சேம் டைம் கேப்பமாவும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ கொண்ட ஒரு டிஷ் அது. சிறுதானியத்தில் தானியம் கேப்பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. ஸோ இந்த அளவு போதும். இப்போ அந்த வறுத்து வச்ச மாவு எல்லாமே இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டையாக பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகை ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நான் சுகர் போட்டு காய்ச்சிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து இதில் வெல்லம் கூட போட்டு காய்ச்சிக்கலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை, வந்து கருப்பட்டி பாகு காய்ச்சி கூட இதில் ஊற்றி எடுத்துக்கிடலாம். இதை ஃபுல்லாக இப்படி வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலும் வேணும்னும் போது இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சி கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹெல்தியான மக்கானா இந்த தாமிர விதை கேப்ப மாவு லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னாக்கா, நம்ம சர்க்கரை வந்து காசு இருக்கிறதுனால இது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் இது ஸ்பாயில் ஆகாமல் அப்படியே இருக்கும். இல்லை எல்லாத்தையும் வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சம் பாகு காசி எடுத்துக்கிடலாம். இது நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லத்தில் செஞ்சால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முத மக்கானாவும் கேப்பமாவும் வச்சு நான் செஞ்சுருக்கேன் லட்டு. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.